தமிழக எம்பிக்களை தரக்குறைவா மத்திய அமைச்சர் பிரதான் பேசுறாரு. அதுக்கு முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்து ஒரு ட்வீட் வெளியிடுறாரு, எக்ஸில் பதிவு பண்றாரு. ஆனால் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒருபடி மேலே போய் அவங்க நாகரிகமற்றவர்கள்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு அவருக்கு அதை சொல்றாரு. அதோட சேர்த்து ஒரு 2 கேள்விகள், மொத்தம் 3 கேள்விகளை வைக்கிறார். அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நாகரிகமற்றவர் என்று சொல்வது எப்படி தப்புன்னு கேட்டால், அவர் தன்னை அநாகரிகம் உள்ளவர்னு அவங்களுடைய பிரதான் சொல்றத அவர் ஏற்றுக்கொள்ளலாம். நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியும் என்கின்றது அவசியம் கிடையாது. தமிழ் உணர்வாளர்கள், உண்மையான தமிழர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர் என்ன தமிழருங்கிறது ஆண்டவனுக்கு தான் தெரியும். திரு ஸ்டாலினோட ட்வீட் என்ன சொல்றாரு அப்படின்னா, மக்கள் இதை ஏத்துக்கல, மக்கள் எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. தமிழக மக்களை அவங்க இழிவு பண்றதா இவர் பேச்சு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அந்த மக்கள் யார் அப்படின்னா உங்களோட மகன், மருமகன், சொந்தக்காரங்க, இவங்களை தான் நீங்க மக்கள்னு சொல்றீங்களா அப்படின்னு குறிப்பிட்டோம் அண்ணாமலை அந்த ட்வீட்ல. பல பள்ளி மாணவர்கள் இன்றைக்கு பல்வேறு இடங்களில் எங்களுக்கு வேண்டாம் என்கின்ற கோரிக்கையை தான் வைத்திருக்கிறார்கள். இவங்க வேணா முன்னால இது கொடுத்து போனாங்கல்ல உறுப்பினர் சேர்க்கைக்கு, அது போல இப்போ எதுவும் செய்யலாமே தவிர, கையெழுத்து இயக்கம் போலியாக நடத்தலாமே தவிர உண்மையான தமிழ் உணர்வாளர் யாரும் கையெழுத்து போட மாட்டார்கள். ஏன்னா 2 இருமொழி கொள்கையிலேயே நம்ம உலகத்துல இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு தமிழன் என்பவன் இன்றைக்கு பிரசித்தி பெற்றவனாக வந்திருப்பது இருமொழி கொள்கையினால்தான். இந்தி தெரிஞ்சு யாரும் போய் எந்த உலகத்திலையும் போய் பிரசித்தி பெற்று வரவில்லை, பிரபலமாக ஆகவில்லை. தமிழும் ஆங்கிலமும் படித்தவர்கள் தான் வந்திருக்கிறார். இல்ல, இது நம்மளோட விமர்சனம் சார். அவரு மத்திய அமைச்சர் நேற்று அவர் பேசினதுலயுமே ஒரு நியாயம் இருக்குல்ல. ஆனானப்பட்ட பிஜேபிக்கு எதிர்நிலையில் நிற்கிற காங்கிரஸ், அவங்க ஆளும் கர்நாடகாவும் சரி, இமாச்சல் பிரதேசம் சரி, அங்கெல்லாம் கூட அந்த புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிறாங்க. உங்களுக்கு ஏத்துக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கிறாரு. இதை நீங்க வச்சு அரசியல் செய்றீங்க அப்படின்னு அவரோட விமர்சனம். இது எங்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் ஏன் மொழியை போய் திணிக்கிறீங்க? மும்மொழியை, இருமொழி கொள்கை போதும். 2 மொழியை படிச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வர்றோம். உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜப்பான்ல ஒரே மொழி தான் ஜப்பானிய மொழி, சைனாவில் ஒரே மொழி சைனீஸ் தான். அதை படிச்சுட்டு அவன் இன்னைக்கு உலகத்துல பெரிய வல்லரசுகளாக அவர்கள் உருவாகுகின்ற பொழுது ஏன் நம்மால் முடியாது? 2 மொழி, நம்ம இதையும் புரிந்து கொள்வதற்கு நம்முடைய தாய்மொழி தமிழ், தொடர்புக்கு நமக்கு தெரிந்த ஆங்கிலம், இவை 2ம் போதுமே. இவை 2ஐ விட்டு எதற்கு 3ஆவதாக ஒன்றை திணிக்கிறீர்கள்? தமிழ் படிச்சுட்டு தான் கூகுளுக்குள்ள போய் பிச்சை பிள்ளை வந்திருக்காரு, தமிழ் மீடியத்துல படிச்சுட்டு தான். எனவே இந்த காரணங்களைத்தான் நாங்கள் சொல்லுகிறோமே தவிர வேறு எதுவும் கிடையாது. தேசிய கல்விக் கொள்கையில ஏற்றுக்கொள்ள என்ன சிக்கல், உண்மையிலேயே அதுல என்ன நடந்தது? ஏன்னா அவங்க தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காங்க, தமிழ்நாடு அரசு ஒருபோதும் மும்மொழி கொள்கைக்கு ஆரம்பத்திலிருந்து நாங்கள் சொல்லுகிறோம், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அந்த ஒரு பத்தியை நீக்கிவிட்டு நீங்கள் எது வேணாலும் சொல்லுங்கள் என்பதுதான் எங்களை பொறுத்தவரை. எல்லா அம்சங்களையும் தேசிய கல்விக் கொள்கையில இருக்க அதை பற்றி அப்புறம் விமர்சிக்கலாம். இப்போ மும்மொழி கொள்கை என்பது அடிப்படை, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதுதான் எங்களுடைய முதல் நிலைப்பாடு. அது இல்லைன்னு சொன்னாங்கன்னா அப்புறம் மற்றதை பத்தி டிஸ்கஸ் பண்ண. சரி, இதே டக் ஆஃப் போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோமே. ஒரு கட்டத்துல இவங்க நிதி தரல. இவங்க இப்ப இன்னைக்கு பேசினதுல கூட அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாத இறுதி வரைக்கும் அவகாசம் இருக்கு, அதுக்குள்ள இந்த அரசு கையெழுத்து போட்டு இதுல சேர்ந்துக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஒருவேளை தமிழக அரசு இதுல ரொம்ப திடமா இருக்காங்க, மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இது தேசிய NEP அக்ரி பண்ண மாட்டோம், கையெழுத்து போட மாட்டோன்ற இடத்துல நீங்க இருக்கீங்க. ஒருவேளை இது நடக்கல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இப்ப நமக்கு வர வேண்டிய 2000 சம்திங் அந்த தொகை இருக்கு இல்லையா, கோடி அமௌண்ட் வர வேண்டும். அதாவது நமக்கு GST பங்கு எல்லாத்துலயும் குறைச்சு தான் வருது. நம்ம அதாவது 1 ரூபா கொடுத்தா 27 பைசா தான் GST திருப்பி தர்றாங்க. என்ன, அதுல கூட 50 பைசா தரல, 29 பைசா தர்றாங்க. இல்ல, இந்த நிதி சுமை, இந்த இவ்வளவு சிக்கல்கள் இருக்க சூழ்நிலையில அதையும் சேர்த்து இந்த நிதியும் கூடுதலாக அந்த சுமையும் சேர்த்து சுமை தாங்கியாக சமாளிக்கத்தான் வேண்டும். மத்திய அரசோட ஒத்து போய் இதை சரி பண்ணி அதாவது மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டு நாங்கள் வாங்க மாட்டோம். மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் என்ன சொன்னாலும் அப்ப எங்களுடைய முதலமைச்சர் முடிவு செய்வார்.